கோவையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக லங்கா கார்னர் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியது. அதேபோல் அருகில் உள்ள பெட்ரோல் நிலையத்திலும் மழைநீர் புகுந்தது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், தற்போது மழை நிலவரம் என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்கிய நீரை எடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக முக்கிய சாலைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவினாசி சாலை, திருச்சி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை என இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் மழை நீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய லங்கா கார்னர் சுரங்கப்பாதையில் முழுமையாக மழை நீரால் சூழப்பட்ட காரணத்தினால அங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக மாலை நேரங்களில் அதிக அளவு ரயில்கள் வரக்கூடிய காரணத்தினாலும், அதே போல் கோவை அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதிக அளவு மக்கள் அங்கே வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் இந்த தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மழை நீர் அங்கே தேங்கிய காரணத்தினால வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி கடுமையான இன்னலுக்கு மத்தியில் செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது அந்த சுரங்கப்பாதையில் மழை நிற்கக்கூடிய அந்த மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் மோட்டார்கள் மூலமாக அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அதே போல் அவினாசி சாலையில், அதாவது நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் பார்த்தீங்கன்னா மழை நீரானது புகுந்தது. இதன் காரணமாக பெட்ரோல் விநியோகம் தற்போது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பெட்ரோல் நிலையத்துக்கு செல்லக்கூடிய மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கிருந்து அந்த மழை நீரை அகற்றுவதற்கான பணிகளில் பெட்ரோல் நிலைய ஊழியர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் அவினாசி சாலையில் மரக்கிளை முறிந்து விழுந்த காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மரக்கிளையை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார்கள். மேலும் தற்போது வரை பார்த்தீங்கன்னா கோவையில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. தற்போது ஓரளவுக்கு மழை ஓய்ந்திருந்தாலும் கூட பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேம்பாலத்திற்கு கீழே பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது முக்கியமான சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய, அதாவது லங்கா கார்னர் அவினாசி சுரங்கப்பாதையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தன் மழை நீரை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.